கழகத் தலைவர், தமிழக முதல்வர் தளபதி உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் கழக விருதுகள் வழங்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் சிறந்த ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் செயலாளர்களுக்கு விருது வழங்கப்பட்ட வகையில் இன்று 17/9/2024 சென்னை நந்தனம் YMCA திடலில் பவள விழா ஆண்டில் நடைபெறும் கழக முப்பெரு விழாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மண்டல வாரியாக பின்வரும் நிர்வாகிகளுக்கு இவ்வாண்டு கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்சம் ரூபாய்க்கான பொற்கிழியும் வழங்கி சிறப்பிக்கிறார். முதலில் தென்மண்டலத்திலிருந்து விருதுநகர் தெற்கு மாவட்டம் சாத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் க முருகேசன், அடுத்ததாக தேனி வடக்கு மாவட்டம் போடிநாயக்கனூர் நகர செயலாளர் ஆர் புருஷோத்தமன், அடுத்ததாக திருநெல்வேலி மத்திய மாவட்டம் திருநெல்வேலி பேட்டை பகுதி செயலாளர் ஆர் நமச்சிவாயம் என்கிற கோபி, அடுத்ததாக தென்காசி தெற்கு மாவட்டம் இளஞ்சி பேரூர் செயலாளர் எம் முத்தையா, அடுத்து மத்திய மண்டலத்தில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சங்கராபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ந ஆறுமுகம், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர கழக செயலாளர் ம சுப்பராயன், தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் 1வது பகுதி கழக செயலாளர் இரா செல்வராஜ், பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி பேரூர் செயலாளர் திருமதி செல்வலட்சுமி சேகர், அடுத்த மேற்கு மண்டலம் திருப்பூர் தெற்கு மாவட்டம் குண்டடம் மேற்கு ஒன்றிய செயலாளர் க சந்திரசேகரன், கோவை வடக்கு மாவட்டம் கூடலூர் நகர கழக செயலாளர் அ அறிவரசு, சேலம் மத்திய மாவட்டம் மெய்யனூர் பகுதி செயலாளர் சி பன்னீர்செல்வம், நாமக்கல் மேற்கு மாவட்டம் மல்லசமுத்திரம் பேரூர் செயலாளர் எம் திருமலை, அடுத்து வடக்கு மண்டலம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் வி சாந்தமூர்த்தி, திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆரணி நகர கழக செயலாளர் ஏசி மணி, சென்னை தென்மேற்கு மாவட்டம் தியாகநாயகர் நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கே ஏழுமலை, காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் உத்தரமேரூர் பேரூர் கழக செயலாளர் NS பாரிவள்ளல், நன்றி. ஆயிரத்தி 1985 வழங்கப்படுகின்ற விருதுகளை 40 ஆண்டு காலமாக கேடயங்களை தலைமைக் கழகத்திற்கு தயாரித்து கொடுத்த தோழருக்கு தலைவர் அவர்கள் ஆடை அணிவித்து கௌரவிக்கின்றார்.
அடுத்து